ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கிறிஸ்பியான பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்தா 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற அதே பட்டர் பிஸ்கட் நம்ம வீட்டிலே பண்ணலாங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தேன். அங்கே அந்த பட்டர் பிஸ்கட்டை சாப்பிட்டு ஒரே டெம்டேஷன் தாங்க முடியுது. நம்ம வீட்டிலே பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய தடவை செஞ்சு சொதப்பல் தான் ஆச்சு. பட் கரெக்டான ரேஷியோ கண்டுபிடிக்க நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து ஒரு வீடியோ கண்டுபிடிச்சு. ஆனால் அவங்க சொன்ன ரேஷியோவுமே ஒரு சிலது எனக்கு செஞ்சது மிஸ்ஸிங்காக தான் ஆச்சு. பட் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஒரு வழியே நான் அப்படி இப்படி எல்லாம் போட்டு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சு அதில் செஞ்ச டேஸ்ட், ஐயோ அப்படியே அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்துச்சு. பரவாயில்ல, நமக்குள்ளேயே ஒரு செஃப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை கரெக்டான அளவில் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட பவுடர் சுகர் 50 கிராம் தான். இந்த ரேஷியோவை மாற்றிடாதீங்க. இதில் ஒரு 33 பிஸ்கட்ஸ் வரைக்கும் வரும். இதை நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிங்க. க்ரீம் கன்சிஸ்டன்சியில் ஒரு 10 மினிட்ஸாக நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. பீட்டர் இருந்தால் பீட்டர்லையும் பண்ணிக்கோங்க. பட் என்கிட்ட பீட்டர் இல்லை, அதனால விஸ்க் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த க்ரீமை நக்கி பார்த்தா அதுவே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. வெறும் வாயிலே க்ரீமே சாப்பிடலாமான்னு இருந்துச்சு, அந்த அளவுக்கு டேஸ்ட். இதோட 150 கிராம் மைதா ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் போட்டு அப்படியே நீங்கள் அந்த விஸ்க் வச்சு இது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல தரலா அந்த கன்சிஸ்டன்சி வரும். பார்த்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமுக்கு மாவு பண்ணிவோம், அந்த பதம் வரும். ஸோ வரவுமே அதை ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அவனை ஒரு 15 மினிட்ஸ், அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் அவனில் வச்சிருக்கோம். இங்கே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி ஸ்லைஸ் போட்டு அப்படியே நீங்கள் அவனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுங்க. அப்படியே கிறிஸ்பியான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரையுது. ஐயோ நம்மளா பண்ணோன்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. என்னதான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். பட் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம சேனலில் எல்லாரும் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு லைக் பண்ணி சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.